வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான பூச்செடி தான். ஆனால் ஒரு மூலிகை பூச்செடின்னு சொல்லலாம். அவ்வளவு நன்மை தரக்கூடியது. பூக்களும் அழகு, அதே சமயம் அதோடைய இலைகளுக்கு அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த செடி தான் நான் சொன்ன மூலிகை செடி. இந்த செடியோட பேர் கேசவர்தினி செடி. கேசவர்தினின்னு நம்ம நிறைய டிவி ஆட்ஸ்லாம் பார்த்துருப்போம். பிருங்கராஜ் தைலம், கேசவர்தினி தைலம்னு சொல்லிட்டு முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான டானிக்கு, அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் இந்த பேரை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். கேசவர்தினா முடியை உயிர்ப்பிக்கும் பொருள் அப்படின்னு அர்த்தம். உண்மையும் கூட. வழுக்க தலையில் கூட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி இந்த இலைகளுக்கு இருக்குது. இந்த செடிகளை நம்ம வீட்டிலே ரொம்ப ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். அதிக பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சின்ன கட்டிங்ஸில் இருந்து கூட நம்ம இதை வளர்க்கலாம். ஆனால் சென்சிட்டிவ் பிளான்ட்டு அதனால் லோக்கல் நர்சரிஸில் கிடைச்சதுன்னா ஒரு செடியாகவே நம்ம வீட்டில் வாங்கிட்டு வளர்க்கலாம். எளிமையாக வளர்க்கலாம். ஒரு சின்ன செடி வச்சாலே போதும், அப்படியே பக்கம் பட்டு பட்டு வெடித்து கிரவுண்ட் கவராக ஆயிரும். ஃபுல்லாக தொட்டியில் வச்சுருந்தோம்னா அவ்வளோ பெருசாக வராது. நம்ம கீழே வைக்கும்போது நிறைய படர்ந்து நல்லா வளரும். நம்மளுக்கு இலைகளும் அதிகமாக கிடைக்கும். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டிகள்லையோ க்ரோ பேக்லேயோ வச்சு கூட வளர்க்கலாம். இதை நம்ம வீட்டில் வளர்க்கும்போது இதோடைய இலைகளை அரைச்சி நம்ம மருதாணி பேக்லாம் தலைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். அப்படி குளிக்கும்போது நம்மளுடைய முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், பொடுகு தொல்லையும் இருக்காது. இதை நம்மளுக்கு டெய்லி இந்த மாதிரி பேக் போட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக நம்ம டெய்லி எண்ணெயாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த கேசவர்தினி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நல்ல செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கணும். ஒரு 200 ml ஒரு 20லேருந்து 30 இலைகளை பறித்து நல்லா கழுவி தொடச்சிட்டு, ஈரம் போக தொடச்சிட்டு மிக்சியில் லேசாக ஒரு சுற்றி, அதாவது 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு இரும்பு சட்டியில் ரொம்ப சூடாக்கக்கூடாது, கொதிக்க கொதிக்க காய்ச்சாமல் ஒரு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு இந்த தட்டி வச்சிருக்கிற இலைகளை போட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டிட்டு அப்படியே எடுத்து குளிர வச்சிட வேண்டியதான் எண்ணெயை. ஆறின பிறகு எடுத்து நம்ம வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி வச்சிருக்கும் போது ரொம்ப நாளைக்கு கெடாது. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ், ஜென்ஸு, பசங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க கற்கள் கரையிறதுக்கு இதோடைய இலை சாற்றை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கல்லீரல் கொழுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை உள்ளவங்க கூட இதோடைய இலைகளை அரைச்சி சாராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ம ஒரு டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் மூலமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த செடியை முழு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும். இதோடைய பூக்கள் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அந்த சாமந்தி பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, செவ்வந்தி மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபால்ஸ் டெய்சின்னு கூட ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி இயற்கையாகவே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எளிமையான இந்த செடியை நர்சரியில் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே தான் சொல்கிறாங்க. அதனால் ஃப்ரெஷ் இலைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இந்த செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு செடி வாங்கி வளர்த்து உங்கள் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.